இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த மகிமை டிவி நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க தலைப்பு வந்து ரெட்டிப்பான நன்மை. ரெட்டிப்பான நன்மை. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசப்பா வந்து நம்மளுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருகிறார். நாம நிறைய இழந்த நிலைமைகளில் ஏசப்பாவை நம்பி நம்ம நிறையா போயிருப்போம், செஞ்சுருப்போம், சர்ச்சுக்கு போயிருப்போம், நிறைய மெசேஜ்கள் கேட்டிருப்போம். ஆனாலும் நம்மளுக்கு நிறைய நம்பிக்கைகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகளில் நம்ம இருப்போம், நிறைய இழந்திருப்போம். ஆனால் நம்ம எப்படி நம்ம இந்த நம்பிக்கையை வர வைக்கிறோம்னா ஏசப்பாவுடைய பலத்தினால மட்டும்தான் அந்த நம்பிக்கை வர முடியும். நம்ம நிறைய ஏசப்பா தேவையில்லாத காரியங்களில் மற்றவங்க நம்மளை தூற்றும் போது, அந்த நிந்திக்கும் போது, அந்த காரியங்களில் நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகள் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையுமே இருக்காது. நிறைய நம்மகிட்ட ஒரு பணம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலைகளை, ரொம்ப கஷ்டப்படுகிற நேரங்களில் கூட, யாருமே உதவிக்கு இல்லாத நேரங்களில் யாருமே நம்மளுக்கு நம்பிக்கை கூட தரதுக்கு கஷ்டப்படுவாங்க. நம்பிக்கையான வார்த்தைகளை கூட சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த நேரங்களில் நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம கேட்கும்போது நிச்சயமாக ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். ஏசப்பா, எனக்கு இந்த காரியத்தில் நம்பிக்கை இல்லை, எனக்கு வேலை கிடைக்குமாங்கிற நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் மாறுமா என்ற ஒரு நம்பிக்கை இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு சொல்ல நம்பிக்கை இல்லை. ஆனால் ஏசப்பாட்ட நம்ம நோக்கி கூப்பிடும்போது ஏசப்பா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார். அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தில் ஓடும்போது ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை அதுக்கு பிறகு தருகிறார். அதுவும் தருகிறது பட்ட பாடுகளுக்கு ஈடாக ஏசப்பா ரெட்டிப்பான நன்மை தான் தருகிறாரு. அதற்கு குறைஞ்சது கிடையாது. இழந்தது எல்லாவற்றையும் ஏசப்பா 2 மடங்கு ரெட்டிப்பான மடங்கு ஏசப்பா நம்மளுக்கு ஆசீர்வாதம் தருகிறார். ஈசாக்கு ரெபேக்காளுக்காக வேண்டான். அப்போ வேண்டுதல் பண்ணும்போது அவனை ஏசப்பா ரெபேக்காளை நினைத்தருளி அவளுக்கு 2 பிள்ளைகள் கொடுக்குறாரு, ஏசா யாக்கோபுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஏசப்பாவிட்ட நம்ம வேண்டுதல் பண்ணி, ஏசப்பா விசுவாசமே இல்லை, நம்பிக்கையே இல்லை, என்னோடு நீங்க பேசுங்க, எனக்கு இந்த காரியத்துல விசுவாசத்தை தாங்க, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு அந்த இழந்து போன நம்பிக்கையை திரும்ப தருகிறார். இழந்து போன காரியங்கள்ல ரெட்டிப்பான நன்மையை நம்மளுக்கு தருகிறார். ஈசாக்கு ரெபேக்காளுக்கு எப்படி ரெட்டிப்பான நன்மை கொடுத்தாங்களோ அதே போல நம்மளுக்கும் ரெட்டிப்பான நன்மைகளை ஏசப்பா தருகிறார். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் ஏசப்பா 2 மடங்கு நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். யோசேப்புக்கு பார்த்தோம்னா அவனுக்கு ரூபனுடைய சேஷ்டபுத்திர பாகம் வந்து 2 மடங்கு கிடைச்சிச்சு. அப்போ யோசேப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் அவனை அலட்சியம் பண்ணாங்க, குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, அவனை அற்பமா நினைச்சாங்க. ஆனா ஏசப்பா அந்த சகோதரர்கள் மத்தியில அவனை ரெட்டிப்பாய் உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்னா, அவனும் விசுவாசிச்சான், நிறைய சொப்பனங்களை கண்டான். ஆனா அதை சொன்னது பிறகும் அவனுக்கு நிறைய அவமானங்கள், அவனுடைய கஷ்டங்கள் மத்தியில தேவன் அந்த இடத்துல உயர்த்தி வைத்தார். அது அவங்களோட சகோதரர்கள் எல்லாரையும் போஷிக்கிற அளவுக்கு அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அந்த ரூபனுக்குள்ள சேஷ்டபுத்திர பாகம் சேர்த்து அவனுக்கு கிடைக்கிற அளவுக்கு ஏசப்பா அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அதே போல யோபுவை பார்க்குறோம். யோபு வந்து இழந்து போனான். நிறைய கஷ்டங்கள், அந்த மக்கள்லாம் நிறைய அவனை தூசிச்சிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, மனசளவுல அவனை ரொம்ப வேதனைப்படுத்தியிருப்பாங்க. நீ ஏதாவது பாவம் பண்ணியிருப்பா, ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா, அதனாலதான் உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம், இல்லைன்னா ஒரே நாளையில நீ இழக்கன்னா முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டங்கள் அவனுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ வார்த்தையினால கூட அவங்க ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு முன் வரல. அப்போ அந்த வார்த்தையினால வரலனாலும் ஏசப்பா நம்மளோடு இருக்கும்போது அவ்வளோ பாடுகள் கஷ்டத்தின் மத்தியிலையும் அவன் தேவனை தூசிக்கல. அப்போ தேவன் மேல அவன் விசுவாசத்தை தான் வச்சிருந்தான். விசுவாசம் வைக்கிறதுனால அவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்னதெல்லாம் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, வெட்டிகளிகள் பட்சிக்கிற வருஷங்களின் விளைவை ஏசப்பா நம்மளுக்கு 2 மடங்கு திருப்பி தருகிறார். நம்ம சாத்தான் எவ்வளவுதான் சோதிச்சாலும் நம்ம அந்த உத்தமத்துல உண்மையோடு நம்ம ஜீவித்து வாழும்போது ஏசப்பா பொன்னாக புடமிடுறதுக்காக தான் அவ்வளோ சோதனைகளை நம்மளுக்கு தருகிறார் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம அந்த நன்மைகளை பெறனாக்கி ஏசப்பா காத்திருந்து பொறுமையோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நம்ம அந்த கஷ்டங்கள் மத்தியில நம்பிக்கையோடு இருக்கிறோம்ல, அதுவே பெரிய வேல்யூவை கொண்டு வரும். ஏசப்பா அதுக்கே ஒரு பெரிய ரெட்டிப்பான நன்மையை தந்து நம்மளை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். நம்ம பொறுமைக்கு நிச்சயமா ஒரு பலன் உண்டு.
பொறுமையோடு இருக்கிறவங்க என்னது பூமியும் ஆழ்வான்னு சொல்லுவாங்க. அதே போல பொறுமையோடு இருந்து கர்த்தருக்கு காத்திருந்து நம்பிக்கையோடு ஏசப்பட நம்ம திரும்பும்போது அவர் நம்மளுக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்து ஆசீர்வதிக்கிறார். ஜெபம். அன்புல ஏசப்பா துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிற ஏசப்பா. நீங்கள் இந்த நேரங்கள் ஏசப்பா நம்பிக்கையோட சிறையிலே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அது நிமித்தமாக நீங்கள் ஏசப்பா அந்த ரெட்டிப்பான நன்மையை ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்து இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா கடன் பிரச்சனை இருக்கலாம், ஏசப்பா திருமண தடை இருக்கலாம், எது இருந்தாலுமே ஏசப்பா நீங்கள் அதெல்லாம் நீக்கி போட்டு அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால ஏசப்பா நீங்கள் ரெட்டிப்பான நன்மை கொடுங்கப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப ரெட்டிப்பான நன்மை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. விசுவாசம் இழந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுத்து நீங்கள் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழியை எடுத்துங்க, இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை